Hello everyone, welcome to my channel. Today we are going to see hair makeover of Mrs. Tangamani. She is going to donate her complete hair by doing a head shave. So stay with us till the end of this video to witness her makeover. If you are coming new to my channel, please do click on the like and subscribe button. Also click on the bell icon so that you will get notified whenever I publish a new video. நான் தலை போட்டு அப்ளை பண்ணற ஒண்ணு இல்ல ப்ராப்ளம் இல்லைங்க. தலை போட்டு வாஷ் பண்ணனால ஒண்ணு இல்ல. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு சாஃப்ட்டா முடியாது போட்டா. நான் ரொம்ப ரஃபா பண்ணிட்டு. அதான். இத போட்டு கொஞ்சம் உங்களுக்கு ரெடி பண்ண சாஃப்ட்டா இருக்கு. நான் இந்த வீடியோ நீ போறே. வீடியோ. டக் டக் கட் பண்ணு சார். ஃபுல்லா ஆன் பண்ணிட்டு ஃபுல்லா முடியற. ஆன் பண்ணு. அதனால நல்லா சொல்றேன். நல்லா சொல்றேன். Please do share this video with your friends and family so that someone will get inspired and come forward to donate their hairs. We need minimum 12 inches of hair for hair donation, and I do provide free home services for the people who are donating their hairs. I do give them a free hair makeover after they donate their hair. I provide home services in and around Chennai. And if you have any queries regarding hair donation, you can reach out to me. I'll guide you accordingly. So all these hairs donated are going to be made into wigs, and those wigs are being given to cancer patients all over India. So if you are in need of wig for any cancer patient, you can reach out to me. We will provide the wigs. Thank you. माफ पुट कर जाना மேல கவலை பண்ணிட்டோம்ல நம்ம இப்படி என்ன பண்றாங்க இவங்க முடி வெட்டறாங்களா எதுக்கு அவங்க சொல்றது வாங்குது ரெண்டு தடவை போடுறது சாமி தேவை முடி வேணும் கேட்டதா அதனால தான் சாமிக்கு போட்டுருக்கா என்ன சாமி நான் குழந்தை அதனால தான் சாமிக்கு எடுத்து போட்டுருக்கேன் ஆமா முடி வந்து ஃபுல் முடி எடுத்து சாமி கொண்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நீ சொன்ன மாதிரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணலக்கா இருந்து பண்ணிட்டாங்க ஏமா முகடி ஏமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கீங்களா? சின்ன வயசுல அடிச்சது. ஓகே சின்ன வயசுல இந்த மாதிரி குழந்தைகளா இருந்து படிச்சது மடி எல்லாம் இது பண்ணல. எப்பவுமே என்ன லென்த் மெயின்டைன் பண்ணுவீங்க? எதுப்பா? எப்பவுமே என்ன ஹேர் லென்த் எப்போ மெயின்டைன் பண்ணுவீங்க? லாங்காக வச்சுருப்பீங்களா? இல்லை இல்லை அப்படி இல்லை அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது பண்ணிடுவேன். வீட்லேங்களா? வீட்டில் நானே தான் இது பண்ணிடுவேன். நுனி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜான் 1.5 ஜான் விட்டு 1 இன்ச்சு விட்டு ஒரு 2 மாதத்துக்கு பண்ணிடுவேன். லென்த் எல்லாம் வளர்க்குறது இல்லை. நீ உங்களே சைந்து மொட்டைங்கறா பரவாயில்லடா அதனால என்னடா. உங்கள் ப்ரொஃபஷனல் இது இல்லையா? இல்லைங்க. பிஸ்னஸா? ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அத்தை வீடியோ பாருங்க. ஆஃபீஸ் பிஸ்னஸ்ங்கும் போது டைம் இருக்குல்ல கிடைக்குதுங்க. இப்படி தாங்க வீக்கெண்ட்ஸு ஹாலிடேஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ண டைம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். அதுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்குதா அம்மா? நம்மளாம் அந்த சர்வீஸ்க்கு டைம் எடுத்துக்கிறது தான். வடிவேல் மாதிரி பலூனில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ? கமெண்ட் அடிக்கிறதா? அதை பண்ண விடுவீங்க. நிறைய பேர் காதை கட் பண்ணிருக்கீங்க. அத்தை பண்ண விடுவீங்க. நீ பண்ண அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அம்முக்குட்டி. இங்கெல்லாம் வேண்டாமா? இங்கெல்லாம் அடிக்க வேண்டாமா? நீ அங்கே எதுக்கிட்ட அடிக்கிறது? மெயினான இடத்துல அடித்தா போதும். ஏன் அங்கே தான் கட் பண்ணணும், இங்கேயெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. அப்படியே சிஸ்டர் வச்சு அப்படியே கட்டு பண்ணி அப்படி அங்கே கட்டானாவே இங்கே கீழே விழுந்துரும்லாம். அதான் மரத்தோட ரூட்டை கட் பண்ணினா லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும்ல, அந்த மாதிரி தான். ஃபுல்லாக எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஃபுல்லாக இது பண்ணி விட்டுறீங்களா? என்னது எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை இது பண்ணி ஃபுல்லாக க்ளீன் செய்வ மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாது காயத்ரி அப்படி பண்ண சொல்லுக்கா அப்படின்னா திரும்பி வந்துக்கிறீங்களா? சரி சார், அப்படியே ஃபுல்லாக கல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் முன்னாடி போய்க்கோங்க. என்னடா இது? ரைட் பேபி. நிறைய ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏய் நீங்க என்ன பிள்ளைங்களா பண்றீங்க? இதை எடுத்து என்ன பிள்ளை பண்றீங்க? ஏய் நகரு. ஐ இங்க மொட்டை தெரியுது. இந்தாங்க வா. எவ்வளோ லென்த் இருந்தால் எடுக்க முடியும் மேடம்? மினிமம் 12 inches வேணுங்க. 12 inches. ஆமாங்க. அம்மா அங்க பாரு. மொட்டை அடிச்சு அம்மா இது 4 மணியா? இது 3 மணியா 4 மணியா? பெரியப்பா கூப்பிட்றாரு பாரு. அப்ராக்சிமேட்டா நீயே சொல்லு. 5 மணியா? என்னது இது? அம்மா இங்க பாரு, கீழே முடி பாரு. இங்க பாரு, நான் என்ன எடுக்கிறேன்? ஐந்தோ பேசாம முடியே தான் எடுக்கிறேன். என்ன பண்றாங்க? ஏன்னா உங்க தலையை மறைச்சிட வேண்டாம். கம்மனு இருங்க அப்புக்குட்டி. செல்லிடுமா தள்ளி அங்கிருந்து எடுங்க. தள்ளி போங்க. ஐ மொட்டை. அம்மா மொட்டை எப்படி தெரியுது பாரு, பக்கத்தில் வருது. அப்படி இல்லைம்மா, ஜூன் பண்ணு அப்படி ஜூன் பண்ணு. வேண்டாம் நீ அந்த பக்கம் போ. உங்கப்பா நான் ஜூனே பண்ணல. ஏன் ஏன் நான் ஜூன் பண்ணிட்டேன். நினச்சேன் அமைதியாக இருக்குது வீடு.
அத்தை கப்பன் அங்கே தலையை வைங்கத்தை இந்த நேரத்தில் பார்த்து நீ கூட்டிகிட்டு 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ இந்த வயசில் தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கும் மீ கொடுத்தாங்க அப்படின்னு அந்த தாட் இருக்கும்ல ஃப்யூச்சரில் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஏஜ்லாம் மறந்துடுவாங்கடா. அதுக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. 10 வயசு குழந்தையா இருந்தால் ஓகே. சில விஷயங்கள் சின்னதில் நடந்தது நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்குல்ல. ஆதிரி என்ன கூப்பிட்றா சைந்து கொஞ்சம் ஆதிரி கூப்பிட்ற மாதிரி இருக்குது பாரு. ஆதிரி இல்லை மாமா. ஆதிரி கூப்பிட்டா இல்லை மாமா பாரு ஆதிரி சவுண்டு தான். ஏண்டா ஏண்டாமா ஏண்டாமான்னு இங்கிருந்து கேட்டா அவள் என்ன மீனாட்சி அவன் கேட்கறதுக்கு கூப்பிடா ஏண்டாமா மீனாட்சி எந்த குட்டி. சரி ஓகே ஸ்டாப் பண்ணிடுங்க. Please let us know how is her new look, and I'll meet you guys in another good hair makeover video. Till then, take care, stay safe, bye guys.